செல்லகுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன் மாடல் கோர்ஸ் பண்ணுறப்பா. நிறைய பேர் கேட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்லோட் பண்ணுங்க அதுக்கோசம் அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை நீங்கள் ஆளில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ப்பா. ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆளில் கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. இன்னொரு ஆனுவல் எக்ஸாம் வரையும் இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், mentioning two sprint events. இப்போ how many lands are there in international track? ஸோ இதான் இதே மாதிரி 9th இதே பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்கப்பா. 10 கேட்டுப்பாங்க. 10லேருந்து நீங்கள் அது எல்லாமே எழுதணும். ஒவ்வொரு லைன் எழுதினா போதும். ஓகேவா? வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ரன் அவே ஆஃப் லாங் ஜம்ப்பு? இப்போ வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஷார்ட் புட் ஃபார் மென்? ஐ திங்க் 8 kgs நினைக்கிறேன். how many types of relay are there? அப்புறம் where did the sport badminton are originate? பால் பேட்மிண்டன் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அவர் நேஷனல் கேம்? ஹாக்கி. இப்போ ரைட் எனி 2 யோகாசனா ஈஸியாக எழுதிவிங்க. பத்மாசனம் சிராசனம் எழுதிவிங்க. ரைட் த டிஷஸ் தட் ஸ்ப்ரெட் த்ரூ வாட்டர். ஸோ இந்த 10 நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதும். சிம்பிள் தான் இருக்கும். ரைட் எனி 3 நியூ கேம்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ வாட் இஸ் ஃபஸ்ட் எய்ட் இதையும் ஈஸியாக எழுதிடுவீங்க. இப்போ வாட் ஆர் த நியூட்ரிஷன் இன் ஃபுட் அதையும் ஈஸியாக எழுதிடுவீங்க. 3 எழுதிடுவீங்க. இப்போ வாட் ஆர் த 3 மிடில் டிஸ்டன்ஸ் ரேஸ் இதுவும் ஈஸியாக எழுதிடுவீங்க. 100 மீட்ரு இதெல்லாம் மிடில் டிஸ்டன்ஸ் தானே. வாட் ஆர் த பேசிக் ஸ்கில்ஸ் ஆஃப் ஹேண்ட் பால்? வாட் ஆர் த பேசிக் ஸ்கில்ஸ் ஆஃப் லாங் ஜம்ப்பு? ரைட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த த்ரோ பால் கோர்ட்டு. இன்னும் இந்த 3ல் இதை 1 எழுதுனா போதும். எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த 3ல் ஏதோ 1 சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த 3மே எனக்கு தெரியல, அதான் நான் விட்டுட்டேன். லாங் ஜம்ப் வேணால் ஓகே, வேகமாக போயிட்டு ஓடி ஜம்ப் பண்ணணும். அதான் ஒரு ஸ்கில்லு தானே. சரி, இந்த 5 எழுதியாச்சு. 5 எழுதுனா உங்களுக்கு 10 மார்க்கு. ஓகேவா? அடுத்து 10 மார்க் பாருங்கள். ரைட் த டைப்ஸ் ஆஃப் யோகாசனா அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸு. இப்போ ட்ரா அண்டு ரைட் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட்பால் கோர்ட். ஹேண்ட்பால் கோர்ட் பற்றி யாருக்கும் தெரியாது. கிரிக்கெட் கூப்பிட்டு போட்டால் கூட எழுதிடுவாங்க ஈஸியாக. ஸோ பவர் பிளே சர்க்கிள், அப்புறம் மிட் ஆஃப், லாங் ஆஃப், இந்த ஏகப்பட்டது இருக்குது. அப்படியே எழுதிடுவீங்க. ஸோ செகண்ட் கேட்டால் இது கிரிக்கெட் கேட்டிருந்தால் கிரிக்கெட் கேட்கல, உனக்கு ஹேண்ட்பால் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு பேசாமல் ரைட் த டைப்ஸ் ஆஃப் யோகாசனா அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஒரு 2-3 யோகாசனம் எது தெரியுதோ அதை பெனிஃபிட்ஸ் எழுதி விட்ருங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும், கொஞ்சம் அமைதியாக இருப்போம், கோவப்பட மாட்டோம். அந்த மாதிரி சும்மா எழுதி விட்டால் போதும். இங்கிலீஷில் உங்களுக்கு மார்க் வந்துடும். ஓகேவா? ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. அடுத்த எக்ஸாம் வர உங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் சயின்ஸ் எக்ஸாம், அடுத்த சோசியல் சயின்ஸ்க்கான ஒரு ஆளே அப்லோட் பண்ணி வச்சு போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை யாரும் படிக்க மாட்டீங்க, அதான் படிப்பீங்க. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க, அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.